இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாஷிங் மிஷினில் காமனாக வர எரர் கோட்ஸும் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, வாஷிங் மிஷினை நம்ம கரெக்டாக எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா எரர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிகேஷன் லைட் எரியுது. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிடையாது. டிஸ்பிளே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எரர் கோடு நம்மளுக்கு காமிக்கும். இதில் எரர் இண்டிகேஷன் மட்டும் தான் காமிக்குது. இதை மாதிரி ஃபஸ்ட்டு காமிச்சாலே நம்மளுக்கு இன்லெட் வாட்டர் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். டேப்பில் தண்ணி வருதா ஃபஸ்ட்டு பாருங்கள். தண்ணி வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த ஓஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் உள்ள இது மாதிரி ஒரு சின்ன ஃபில்ட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபில்டரை வெளில எடுத்துடலாம். ஃபில்டரில் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக டஸ்ட் அதிகமாக இருக்குது. இது மாதிரி டஸ்ட்டு நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற சம்பு, வாட்டர் டேங்க் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக மண் தான் அடிச்சிட்ருக்கு. அந்த மண்ணெலாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மோட்டர் போட்டு டேங்க் ஃபில் பண்ணுவோம். அதுமாதிரி டைமில் நம்மளுக்கு இதுமாதிரி டேங்க்கில் அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா மோட்டர் போட்ட உடனே அந்த அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக கலங்கிடும். அதுமாதிரி டைமில் நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணும்போது அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஃபில்டரில் இது மாதிரி அடைச்சிக்கும். அப்பப்போ டேங்க்கை நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ப்ராப்ளம் வராது. மந்த்லி ஒன்ஸ் நம்ம இந்த ஃபில்டரை நம்ம இது மாதிரி ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டோம் அப்படின்னா வாட்டரோட ப்ரெஷர் நல்லாயிருக்கும். வாஷிங் மிஷின் நம்மளுக்கு சீக்கிரமாக தண்ணி ஃபில் ஆகிடும். ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த இன்லெட் பம்புக்குள்ளே இருக்கிற டஸ்ட்டையும் நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபில்டர் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பெரிய ஃபில்டருக்குள்ளே இந்த சின்ன ஃபில்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். லாக் டைம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணாலே லாக் ஆகிடும். இந்த ஃபில்டர் நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக உள்ளே அழுத்தி விட்ருங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்லெட் ஓஸில் ஏதாவது பிளாக் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கிறோம். இது நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஓஸை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடலாம். த்ரெட் டைப் தான். கையால் டைட் பண்ணாலே போதும். வாஷிங் மிஷினோடைய இன்லெட் ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் நம்ம லிக்விட் தான் யூஸ் பண்ணோம். பவுடர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த ட்ரம்மை நம்ம 6 மந்த்துக்கு ஒரு தடவை ட்ரம் க்ளீனிங் சொல்லிட்டு ஒரு லிக்விட் விற்கிது. அதை வாங்கி நம்ம க்ளீன் பண்ணணும். அது எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அந்த வாஷிங் மிஷினோட ட்ரைன் பம்பை தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இது லாக் டைப் தான். இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது த்ரெட் டைப் தான். இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் ட்ரைன் பம்பும் நமக்கு லைஃப் வரும். ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. இது பேப்பர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. பம்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. இதை நம்ம சோப் ஆயில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். சின்ன ப்ரஷ் இது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரம்மில் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நல்லா ஃப்ளோவாக வருதான் பாருங்கள். அதில் எதாவது அடப்பு இருந்தாலும் ஃபுல்லாக வெளில வந்துடும்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ரைன் ஓஸில் தண்ணி ஊற்றுவோம். ஸோ ஓஸ்லேயும் ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா வந்துடும். ஸோ ஓஸில் அந்த அளவுக்கு எதுவும் டஸ்ட் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபில்டர் நம்ம ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டோர் ரப்பர் க்ளீனிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாஷ் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம இந்த டோர் ரப்பரை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணால் தான் இந்த ரப்பர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இல்லைனா கொஞ்ச நாள்லேயே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் தண்ணி நான் ஊற்றுறேன். ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும். ஸோ ஆகலை, ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ இதில் தண்ணி வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து போகல. ஸோ அதையும் நம்ம இது மாதிரி வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து லைட்டாக தண்ணி போகுது. ஸோ இந்த டோர் ரப்பரை சரியாக வாஷ் பண்ணாததுனால ஃபுல்லாக வந்து கரையாயிடுச்சு. ஸோ டெய்லி நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த டோர் ரப்பர்லாம் வந்து ஒரு காட்டன் துணி வச்சு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த ரப்பர் வந்து லைஃப் வரும். ஸோ இப்போ தான் வந்து தண்ணி வந்து ஃப்ரீயாக போகுது. ஸோ இதுமாதிரி காட்டன் துணி வச்சு ஃபுல்லாக வந்து துடைச்சிருங்க. ஸோ அந்த கரை வந்து போகலை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ரைன் பம்போடைய ஃபில்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக வந்து துடைச்சிருங்க க்ளீனாக. ஸோ உள்ளே ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நேராக வந்து ஒரு காடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நேராக வச்சு நீங்கள் இந்த ஃபில்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து த்ரெட்டை லாக் பண்ணிவிடுங்க. ஸோ கை டைட் வச்சாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம இதோடைய கவர் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இதில் 2 லாக் கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ அதில் நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிங்கனாலே வந்து லாக் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.